ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி. இது உபய ராசி. இதன் சின்னம் பார்த்தோம்னா அந்த இரட்டை பொம்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இது பார்த்தோம்னா காற்று ராசி. அப்போது இதன் அதிபதி புதன். இந்த புதன்கிறது சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ எல்லாருக்குமே பிரெயின் 1.5 கிலோ அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 100 கிராம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதிக சாமர்த்தியம், மின்னல் வேகத்தில் யோசிக்கக்கூடிய நபர்கள். எப்பொழுதுமே இவர்களிடம் பிளான் பி அப்படிங்கிறது உண்டு. அதாவது அதை டபுள் மைண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம இவங்கள்ட்ட பெருசாக அட்வைஸு சஜஷன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்டையும் பற்றி இவர்கள் தான் பேசிக்கலாகவே நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்களே. வேணும்னா இவர்கள்ட்டேருந்து நாம் அட்வைஸ் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு தகுதியானவர்கள், அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களை பற்றி இவர்களும் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். இப்போ நான் அந்த பிளான் பி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் மைண்டுங்கிறதே என்ன ஆகும்னா பர்சனல் லைஃப்பில் இவர்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும். காலையில் ஒரு விஷயத்தை அவர்கள் நாட் ஓகேன்ட்டு இருப்பாங்க. அப்புறம் எதையோ ஒன்று யோசித்து அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் அந்த விஷயத்தை ஓகே அப்படின்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் என்ன நடக்கும்னா, இவர்கள் காலையில் நாட் ஓகேங்கிறாரு, ஈவினிங் இவர் ஓகேங்கிறாரு, இப்படி ஒரு மாதிரி பிறண்டு பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி இவருடைய லைஃப் பார்ட்னரே இவர்களை அதிகம் குற்றம் சொல்லி கொண்டிருப்பார்கள்.